Hello everyone, welcome back to my channel. I am Brinda Vijayaram, Nursing Officer, AIMS Mangalagiri. So, in the video la na vandu manuals of labor பத்தி பேச போறேன். Because OBG நாலே நம்ம பயப்படுற விஷயங்கள் என்னன்னா லேபரோட ப்ரொக்ரெஷன் பத்தி படிக்கிறது அண்ட் இந்த மேனுவல்ஸை பத்தி படிக்கிறது. இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அண்ட் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இமேஜ் பேஸ்ட் கொஷனில் கண்டிப்பாக அவங்க கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொன்றையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் வந்து கிளியராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கண்டிப்பாக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுவரையும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வித்தவுட் மச் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனுவல்ஸை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த மேனுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அசிஸ்ட் இன் சேஃப் டெலிவரி, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராமல், அம்மாவுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் டெலிவரி நடக்கணும். அண்ட் கரெக்ட் மேல் ப்ரெசன்டேஷன்ஸ், இன்கேஸ் ப்ரெசன்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, லைக் ப்ரீச் ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி ஆப்ளிகம் ப்ரெசன்டேஷன் மாறி இருந்துச்சுன்னா அப்போ எப்படி அந்த குழந்தைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மேனுவல்ஸ். அண்ட் மேனேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ், ஆல்சோ சேவ் லைஃப்ஸ் ஆஃப் மதர் அண்ட் பேபி. ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா சேஃப் டெலிவரி அண்ட் டு ப்ரிவென்ட் த காம்ப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ கார்டினல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லேபர். ஸோ ஒரு குழந்தை வந்து டெலிவரி ஆகும்போது என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் கடந்து வருது அப்படிங்கிறதான் இந்த கார்டினல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லேபர். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இங்கே எங்கேயாவது வந்து ஸ்டக் ஆச்சுன்னா எப்படி அந்த மேனுவல் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்கேஜ்மெண்ட், டிசென்ட், ஃப்ளெக்ஷன், இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், அதாவது ரெஸ்டிடியூஷன் அண்ட் எக்ஸ்பல்ஷன். இதோட நிமோனிக் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. அண்ட் இந்த கார்டினல் மூமெண்ட்ஸ் ஆஃப் லேபர் இருக்கு இல்லையா, இது வந்து தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் அதுக்காக தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். இதில் வந்து ஜஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை செப்ரேட்டாக நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ கீப் ஃபாலோயிங். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ லியோபோல்ட்ஸ் மேனுவல், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேனுவல். ஆனால் இது வந்து டெலிவரி அப்போ கிடையாது, இது வந்து அசஸ்மெண்ட் அப்போ. இந்த அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக எத்தனை தடவை நாங்கள் திட்டு வாங்கியிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அண்ட் கண்டிப்பாக நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ இந்த லியோபோல்ட் மேனுவல் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஃபீட்டஸ் அந்த டைமில் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அண்ட் வந்து எங்கேஜ் ஆகிடுச்சா, ஹெட் வந்து எங்கேஜ் ஆகிடுச்சா, அண்ட் பேபி டிசென்ட் ஆகுதா, இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து லியோபோல்ட் மேனுவல். அண்ட் இதில் வந்து 4 கிரிப் இருக்குது: ஃபண்டல் கிரிப், லேட்ரல் கிரிப், பாலிக் கிரிப் அண்ட் பெல்விக் கிரிப். ஸோ ஃபண்டல் கிரிப் எதுக்காக பார்க்குறோம், அந்த ஃபண்டஸ் வச்சு நம்ம பால்பேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐடென்டிஃபை ஃபீட்டல் பார்ட் அட் த ஃபண்டஸ். அடுத்து லேட்ரல் கிரிப் எதுக்காக அப்படின்னா ஃபீட்டல் பேக் அண்ட் லிம்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. அண்ட் பாலிக் கிரிப் வந்து டிட்டர்மைன் ப்ரெசன்டிங் பார்ட் ஓவர் சிம்ஃபைசஸ். ஸோ அப்போ வந்து ஹெட் இருக்கா இல்லை பட்டக் ரீஜன் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. அண்ட் பெல்விக் கிரிப் வந்து அசஸ் ஃபீட்டல் டிசென்ட் இன்டு பெல்விஸ், அதாவது எங்கேஜ் ஆயிருக்கா, ஹெட் வந்து எங்கேஜ் ஆயிருக்கா இல்லை பெலாட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த 4 கிரிப்ஸ். ஸோ இதுக்கு நிமோனிக் ஃபீல் லிட்டில் பார்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வைவால கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இமேஜஸ் பார்த்துக்கோங்க. பர்ன்ஸ் மார்ஷல் மேனுவல். ஸோ மேனுவல்னா ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு கைட் மாதிரி. ஸோ இவங்க, அதாவது பர்ன்ஸ், மார்ஷல், இதெல்லாம் வந்து இந்த மேனுவல்ஸை இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேனுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கைட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்படி அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து மேனுவல்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இண்டிகேஷன் வந்து ப்ரீச் டெலிவரி. ஸோ ப்ரீச் டெலிவரி அப்படிங்கும்போது அந்த குழந்தையோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, பட்டக் ரீஜியன் வந்துட்டு பியூபிக் போன் சைடும்,
ஹெட் வந்து மேலேயும் ஃபண்டல் சைடும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ ப்ரீச் டெலிவரி அப்போது எப்படி வந்து அந்த குழந்தைய டெலிவர் பண்ணி வெளியே எடுக்கணும், இன்கேஸ் அது ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டக் அண்ட் லெக்ஸ் எல்லாமே வெளியே வந்தாச்சு, கை எல்லாமே வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தலை வந்து நேப் ஆஃப் த நெக் அப்படிங்கிறது அந்த கழுத்து இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்ததுக்கு அப்புறமா அது வரையும் அந்த குழந்தைய அப்படியே விட்டுருவாங்க. நல்லா தொங்கி அது கீழே வரணும். ஸோ அதனால அப்படியே விட்டுருவாங்க. நேப் ஆஃப் நெக் வரையும் அது வந்ததுக்கு அப்புறமா தலையை எப்படி டெலிவரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேன்யூல். அதை அப்படியே பிடிச்சி மேலே தூக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பர்ன்ஸ் மார்ஷல் மேன்யூல். லெட் ஃபீட்டஸ் ஹேங் until the nape of the neck appears, then lift upwards gently. ஸோ நம்ம அந்த குழந்தை வந்து டெலிவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரேக் மேன்யூர். ஸோ இந்த மேன்யூர்ஸ் எல்லாம் படிக்கிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னு நினச்சி படிக்கும்போது அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து காலேஜ் முடிக்க வரையும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வரல. காலேஜ் முடித்ததுக்கப்புறமா நமக்கு எக்ஸாமுக்கு தேவை அப்படின்னு வரும்போது, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் இப்போது நீங்கள் பார்க்குறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போ இருந்தே இன்ட்ரெஸ்டிங்காக படித்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி படிங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு லைக் காலேஜில் கிடைக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து வேலைக்கு வந்துட்டீங்கன்னா அது வேறு மாதிரியான அட்மாஸ்ஃபியராக இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த டைமில் வந்து நமக்கு டைம் இருக்காது. ஸோ இப்போவே டைம் இருக்கும், நிறைய படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரேக் மேன்யூர். ஸோ இதோட இண்டிகேஷன் வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷனில் நம்ம ஒரு பேபியை டெலிவர் பண்ணும்போது அந்த பேபியோட ஹேண்ட்ஸை விரிஞ்சு இருந்துச்சுன்னா, ஓகே, பேபி வந்து கையை மடக்கி வைக்காமல் விரிச்சு வச்சிருந்து அப்படின்னா எப்படி டெலிவர் பண்ணணும், அதுதான் வந்து ப்ரேக் மேன்யூர். ஸோ கிராஸ் த ஃபீட் அண்ட் லிஃப்ட் அப்வர்ட்ஸ் வைல் புஷிங் ஷோல்டர்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ காலையும் அப்படியே பிடிச்சு மேலே தூக்கணும். அதே டைமில் ஷோல்டர்ஸை அந்த கையை எப்படி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கையை சேர்த்து வச்சு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சு அப்படியே கீழே இழுக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரேக் மேன்யூர். அடுத்து சுப்ரா பியூபிக் ப்ரெஷர். சுப்ரானா மேலே, பியூபிக் அப்படின்னா நம்மளோட பியூபிக் ஏரியா இருக்கு இல்லையா அது. ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். எதுக்காக? ஷோல்டர் டிஸ்டோஷியா. ஷோல்டர் டிஸ்டோஷியானா என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டெலிவரி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து டெலிவரி ஆகாமல் அங்கே மாட்டிருச்சு, அதுதான் ஷோல்டர் டிஸ்டோஷியா. ஸோ அதை எப்படி வந்து நம்ம வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அந்த டைமில் நம்ம சுப்ரா பியூபிக் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்ளை ஃபர்ம் ப்ரெஷர் ஜஸ்ட் அபோவ் த பியூபிக் போன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பேபியோட ஷோல்டர் கொஞ்சம் நேரோ ஆகி அப்படி வெளியே வரும். இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, நெவர் அப்ளை ஃபண்டல் ப்ரெஷர். நம்ம சுப்ரா பியூபிக் ரீஜனில் தான் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஃபண்டல் ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் யூட்ரஸ் வந்து பயங்கரமாக கண்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும், அண்ட் நம்மளோட அப்டாமினல் ப்ரெஷர் கூட இருக்கும். இது எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து தான் பேபியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே அனுப்பும், ஓகேவா. அந்த ப்ரெஷரோட நம்ம ஃபண்டல் ப்ரெஷரையும் சேர்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த யூட்ரஸ் அந்த மேலே இந்த இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னா, யூட்ரஸும் வந்து அப்படியே ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபண்டல் ப்ரெஷர் நம்ம அந்த டைமில் கொடுக்கக்கூடாது. அடுத்து மெக் ராபர்ட்ஸ் மேன்யூர். மெக் ராபர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பிக்சர் பாருங்க, ஷோல்டர் டிஸ்டோஷியாவுக்கு தான் இவரும் ஒரு கைடு சொல்லியிருக்காரு. மதர்ஸ் லெக் வந்து ஃப்ளெக்ஸ் டைட்லி டு அப்டமன். அந்த பிக்சரில் இருக்க மாதிரி லெக்கை நல்லா மடித்து வச்சுருக்காங்க. ஃப்ளாட்டன்ஸ் சேக்ரம் and increases AP diameter, anterior posterior diameter இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மடிக்கும் போது பெல்விக்கோட டயமீட்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே. அதனால குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் வெளியே வர்றதுக்கு.
அதுக்காக தான் இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் மெக் ராபர்ட்ஸ் மேன்யூர். ஸோ இதோட கீ என்னன்னா ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஷோல்டர் டிஸ்டோஷியா, வெரி இம்பார்ட்டன்ட். ஷோல்டர் டிஸ்டோஷியான்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே ஞாபகம் வர வேண்டிய மேன்யூர் என்ன அப்படின்னா மெக் ராபர்ட்ஸ் மேன்யூர். ஏன்னா இது ஈஸியாக இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இந்த காலை வந்து மடக்கிட்டு ஜஸ்ட் பேபியை வந்து புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு first line management for shoulder dystocia, Mick Roberts manure. அடுத்து Morrissey smelly fight manure. இது weight கிடையாது, fight. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பேர் வந்து fight. ஸோ Morrissey smelly fight manure என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெலிவரி ஆஃப் ஆஃப்டர் கம்மிங் ஹெட் இன் த ப்ரீச் பொசிஷன். ஸோ ப்ரீச் பொசிஷனில் எல்லாமே டெலிவரி ஆகிடுச்சு, அடுத்து நம்ம தலையை டெலிவரி பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு மேன்யூர் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சப்போர்ட் பேபிஸ் பாடி. ஓகே, பாடியை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த பிக்சர் பாருங்கள். ஃப்ளெக்ஸ் த ஹெட் வித் ஃபிங்கர்ஸ் ஆன் மேக்ஸிலா. ஸோ அந்த தாடையில் வந்து கையை வச்சு அமுத்தி, ப்ளஸ் இன்னொரு கை எங்கே வச்சுருக்காங்க, அந்த ஆக்சிபிட் இருக்கு இல்லையா, பேபியோட ஆக்சிபிட்டில் வச்சு அமுக்குறாங்க. ஸோ தலையை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்கிறது தான் வந்து Morrissey smelly fight manure. இதுவும் பர்ன்ஸ் மார்ஷல் மேன்யூர் மாதிரியே தான். அங்கே வந்து காலை பிடிச்சி அப்படியே தூக்கிடுறாங்க, இங்கே பாடியை சப்போர்ட் பண்ணி தலையை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணி தூக்குறாங்க. தட்ஸ் இட். அடுத்து வுட்ஸ் கார்க் ஸ்க்ரூ மேன்யூர். பேர்லேயே இருக்குது ஸ்க்ரூ. ஸோ பேபியை ஸ்க்ரூ மாதிரி திருகுவாங்க. சரி, இண்டிகேஷன் என்னென்னா பர்சிஸ்டன்ட் ஷோல்டர் டிஸ்டோஷியா. என்ன பண்ணியும் ஷோல்டர் வந்து வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற டைமில் ரொட்டேட் போஸ்டீரியர் ஷோல்டர் 180 டிகிரி டு ஃப்ரீ ஆன்டீரியர் ஷோல்டர். ஸோ ஒரு சைடாக வந்து திருப்புறாங்க, 180 டிகிரி வந்து திருப்பும் போது ஆன்டீரியர் ஷோல்டரை ஃப்ரீ பண்ணி விடுறாங்க. ஓகே, போஸ்டீரியர் ஷோல்டரை திருப்பி அதுக்கப்புறமா ஆன்டீரியர் ஷோல்டரை வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து டெலிவரி பண்ணுறது தான் வுட்ஸ் கார்க் ஸ்க்ரூ மேன்யூர். பேர்லேயே இருக்குது, ஸ்க்ரூ மாதிரி திருகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரூபின் மேன்யூர். ஸோ இதோட இண்டிகேஷனும் ஷோல்டர் டிஸ்டோஷியா தான். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா 2 ஷோல்டரையும் மடக்கி, அதாவது இந்த குழந்தைய 2 மடக்கி எடுக்கிற மாதிரி. ஓகே, அந்த ஷோல்டரை 2 அப்படியே மடித்து எடுக்கிற மாதிரி தான் இந்த மேன்யூர். பாருங்கள், insert fingers vaginally and push the anterior push against anterior shoulder. அதாவது அந்த பிக்சரில் பாருங்கள் தெரியும், அந்த ஆன்டீரியர் ஷோல்டரை எனிவே அதை வந்து மடக்கி கொண்டு வராங்க. ஸோ தட் பைசாக்ரோமியல் டயாமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து வெஜைனலாகவும் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து ஷோல்டரை வந்து லொக்கேட் பண்ணிவிட்டு அவங்க மேலேருந்து பண்ணுறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த கோல் என்னென்னா டிக்ரீஸ் பைசாக்ரோமியல் டயாமீட்டர். பைசாக்ரோமியல் டயாமீட்டர் அப்படின்னா அந்த பேபியோட 2 அதாவது ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஷோல்டர்ஸோட என்ன சொல்கிறது லென்த்து தான். ஒரு ஷோல்டர்லேருந்து இன்னொரு ஷோல்டர் அதோட லென்த்து தான் வந்து பைசாக்ரோமியல் டயாமீட்டர். அதாவது அந்த அக்ரோமியன் ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஷோல்டரில். ஸோ அந்த 2 அக்ரோமியன் ப்ராசஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த லென்த்து தான் வந்து பைசாக்ரோமியல் டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து குறைக்கும் போது, அதாவது அதை 2 மடிக்கும் போது அந்த பைசாக்ரோமியல் டயாமீட்டர் குறையும். அது குறையும் போது ஈஸியாக அந்த குழந்தைய வெளியே எடுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கேஸ்கின் மேன்யூர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதர் ஆல் 4 பொசிஷனில் இருப்பாங்க. அதாவது 2 காலும் அப்படி கீழே இருக்குது, 2 கையும் கீழே இருக்குது. ஸோ 4 இதில் வந்து நிற்கிறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் ஆல் 4 பொசிஷன். ஸோ இதில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பெல்விக் வந்து விரியும் இல்லையா. ஸோ விரியும் போது அந்த பேபிக்கு வந்து வெளியே வர ஸ்பேஸ் கிடைக்கும். இதுவும் ஷோல்டர் டிஸ்டோஷியாவுக்கு தான் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட் இது, பட் இட்ஸ் அ நேச்சுரல் மேன்யூர் சஜஸ்டட் பை மிட்வைஃப்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஈஸி டெலிவரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Zavanelli மேன்யூர். ஸோ இந்த மேன்யூர் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம் ஷோல்டர் டிஸ்டோஷியாவுக்கு. வேறு வழியே கிடையாது, இந்த பேபி வந்து என்ன பண்ணாலும் வெளியே வர முடியல, பர்சிஸ்டன்ட் ஷோல்டர் டிஸ்டோஷியா, லாஸ்ட்டு வேறு ஹோப்பே இல்லைங்கிற டைமில் அந்த குழந்தையோட ஹெட்டு வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹெட்டை திரும்ப உள்ளேயே வந்து வச்சுடுவாங்க. உள்ளேயே வச்சுட்டு சி செக்ஷன் பண்ணி அந்த குழந்தைய சிசேரியன் வழியாக வெளியே எடுப்பது தான் வந்து Zavanelli மேன்யூர். ரிவர்ஸ் கார்டினல் மூமெண்ட். கார்டினல் மூமெண்ட்னால தான் அந்த குழந்தை வந்து
தலை வெளியே வந்திருக்கு, பட் அதை ரிவர்ஸ் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் கார்டினல் மூமெண்ட் அண்ட் புஷ் ஹெட் பேக் இன் டு த யூட்ரஸ் ஃபார் சி செக்ஷன். இதில் ஹை ரிஸ்க் இருக்குது, பட் வேறு வழியே இல்லைங்கிற டைமில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் ஷோல்டர் டிஸ்டோஷியா. So I have given a mnemonic for shoulder dystocia. Helper. Help. First வந்து call for help. அதாவது நம்ம டீமை கூப்பிடுறோம். And evaluate for episiotomy. If episiotomy is possible and episiotomy பண்ணி முடிச்சு அது டெலிவரி ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு லெக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மெக் ராபர்ட்ஸ் மேனியர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ப்ரெஷர், சுப்ரா பியூபிக் ப்ரெஷர் கொடுத்து வெளியெடுக்க ட்ரை பண்ணுறோம். அடுத்து இன்டர்னல் ரொட்டேஷன், என்டர் மேனுவர்ஸ். இன்டர்னல் ரொட்டேட் பண்ணி அந்த மேனுவர்ஸ்லாம் படித்தோம் இல்லையா, அந்த ஷோல்டரை மடக்கிறது, ஸ்க்ரூ பண்ணுறது, ஸோ அதெல்லாம். அண்ட் ரிமூவ் போஸ்டீரியர் ஆர்ம். அடுத்து கையை வந்து கொஞ்சம் குறுக்கி எடுக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ரோல் த பேஷண்ட், கேஸ்கின். ஸோ இப்படி ஒவ்வொரு மேனுவராக பண்ணி பார்ப்பாங்க. கடைசியாக தான் நம்ம வந்துட்டு ஜெவனலி அதை யூஸ் பண்ணும்போது நம்ம சி செக்ஷன் வழியாக தான் குழந்தைய வெளியெடுக்க முடியும். ஸோ தட்ஸ் அ லாஸ்ட் ரிசார்ட். ஸோ ஃபார் நம்ம இந்த மேனுவல்ஸ் எல்லாம் தான் பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த மேனுவல்ஸ் ஷோல்டர் டிஸ்டோஷியாவுக்கு பார்த்தோம் அண்ட் ப்ரீச் டெலிவரிக்கு கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் தேர் இஸ் another 2 மேனுவல்ஸ், ரிட்ஜன்ஸ் அண்ட் லவ்செட். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுக்குறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன மேனுவல், இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இது வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன்னா எத்தனை பேர் வீடியோவை எண்டு வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ உங்களுக்கு அந்த 2 மேனுவல்ஸை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா, இல்லை தெரியலை அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன். படித்து தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் வேணும் இல்லையா, அதுக்காக தான். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களோட இன்வால்வ்மெண்ட் வில் பூஸ்ட் மை எனர்ஜி. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் இன்ஸ்டாலேயும் இருக்கேன், thenurse.life.org இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ அந்த ஐடியிலையும் நீங்கள் டிஎம் பண்ணலாம், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.